ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. சத்தியமூர்த்தி அவர்களின் தந்தையும் திரு தங்கராஜ் அவர்களின் அண்ணனும் நமது ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் இன்று அதிகாலை அகால மரணமடைந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னாரது இறுதி ஊர்வலம் இன்று மாலை 5:30 மணிக்கு புறப்படும் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். காளி என்ன பெருச்சாளி செத்து கிடக்குனே. பெருச்சாளியா? பாம்பே செத்து கிடந்தா கூட பதறக்கூடாதுடா. நீ 2 பேட்டரி கேட்டையை உடச்சி போட்டு 2 ஊம்பத்தாங்காயை நசுக்கி போட்டு காய்ச்சி ரெடி பண்ணி விட்றா. என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்க? அண்ணே உனக்கு கிளாஸ் தருவானே. எனக்கா? எனக்கே வரா பிச்சு புறம் பிச்சு ராஸ்கல் வேலையை படுற. அண்ணே காளி அண்ணா. ஆமாம், யாரு? கோபால் பேசுகிறேண்ணே. சொல்லுங்க தம்பி. காது ஊற்றி வச்சுருக்கேன். சரக்கு அண்ணே 30 லிட்டரா? கொடுத்துருவோம்ப்பா, கொடுத்துருவோம். ஆமாண்ணே, போன வட்டம் பண்ணுற மாதிரி பண்ணிடாதே, ஒன்றும் சரியில்லை. இந்த ட்ரிப்பில் அழகாக நீட்டாக போட்டு காய்ச்சிருக்குப்பா. ஒரு கிளாஸ் குடிச்சா போதும், சும்மா எல்லாம் மட்டையாயிடுவீங்க. சரிண்ணே சரிண்ணே, நல்லா பண்ணி அனுப்புகிறேன் அனுப்பி விட்றப்பா. சரி சரி. கிளம்பிட்டு வர மயிரெல்லாம் இப்ப பேசுங்க. கங்கராசனே உங்க அண்ணன். ஐயோ போப்பா போப்பா, காசை கொடுத்து விடுப்பா. எங்க இப்போ பார்த்தாலும் ஒரே டிராஃபிக்காக இருக்குது, வர முடியல. வச்சுக்கிறேன் கிளம்பி. சரி பாத்தி, நீங்கள் பள்ளிக்கூட சமயத்தை சொன்னீங்களே, பார்த்து செய்வோம். சரி போயிட்டு வரட்டுமா? சரியா வர மாட்டேன், காய் நாளைக்கு அனுப்பிடுறேன். என்ன வாத்தியாரே, என்ன இல்லை வரான்? ஆமாம் தலைவரை, நானும் பெட்டிஷன்லாம் போட்டுட்டு பார்த்தாச்சு, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. கட்டடம் ரொம்ப மோசமாக இருக்குது தலைவரை. ஏதாவது ஒரு அசம்பளம் இதாக நடந்துருமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது. நீங்களே வந்து பாருங்களேன். ஏதாவது ஒரு அவ்வளவோ பெட்டிஷன்லாம் போட்டுக்கிட்டு பார்த்தாச்சு தலைவரை, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அதான் சரின்னு தெரியல தலைவரை. தலைவரே, நம்ம எல்லா வேலையும் அரசாங்கம் தான் பார்க்கணும்னு நினச்சா இந்த வேலையும் நடக்காது தலைவரே. இது நம்ம குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், எதிர்கால சந்ததியினரோட விஷயம். இது நம்ம எல்லோரும் ஊரில் வசூல் பண்ணி அதன் மூலம் ஒரு குழு அமைச்சு அதன் மூலம் வர நிதியை வச்சு குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக செஞ்சு கொடுப்போம். வாத்தியாரே, தம்பி மூர்த்தி சொல்கிறதான் சரி. நம்ம எல்லாத்துக்குமே அரசாங்கத்தையே நம்பிட்டு இருந்தோம்னீங்களேன், எதுவுமே நடக்காது. நம்மளே ஒரு கூடி பேசி ஒரு மீட்டிங்கை போட்டு வசூல் பண்ணி சரி பண்ணி விட்டுருவோம். என்ன வாத்தி, சரிதானே? சரி தலைவரை, நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிடுவோம். தான் சரி. ஷார்ப்பு ஆத்தி எம்டனு மாப்பிள இந்த வரேன்டா.
அழகா பேர் வச்சேன் சத்தியமூர்த்தின்னு, சார்பு சோப்புன்னு. உத்தரவு கொடுங்க. அந்த 10 ரூபா வெண்ணெய் தாண்டா உட்காந்துருக்கு போட. ஏமாவாயா அஞ்சா வருவியா? அவ்வளோ நேரம் ஒரு 5 ரூபா கூட கூட அங்கேயே 200 ரூபா கொடுத்துருக்கு. ஐயா கொடுக்குறான் போய் வாங்கிக்க போ. வண்டியில் பொள்ளாச்சி சந்தையில் விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு வித்து போட்டு காசை எடு செல்லக்கண்ணு. டேய் வாங்கியாச்சா? கூட்டம் போடாதப்பா, போப்பா போப்பா. அண்ணே கோவிந்தராஜ் வராப்ல. அந்தாலும் ஏயா இங்கே வரேன் அவன்? என்ன வில்லங்க பண்ண போறானா போ. தலைவர் நான் இருக்கேன். இந்த ஊர்ல அவன் தலைவரா நான் தலைவரா? வாங்க பாப்போம். இதே சமுதாயமா அழிஞ்சிக்கிட்டு இருக்க. ஒண்ணு அவன் இருக்கு இல்லாட்டி நம்ம இருக்குன்னு. வாங்க பாப்பா. நம்மளா நீ பாத்துருவோம் தலைவர். வாங்க வாத்தி. என்ன காளி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, காத்து வாங்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ காத்துல வச்சா ஊரே மணக்குதே. நீ காசு சம்பாதிக்கிறதுக்கு வயசு பயிலுக்கு வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்க. இதோட நிப்பாட்டிக்க, நல்லதுக்கு இல்ல. நான் கவர்மெண்ட் தயாரிக்கிற சரக்கு தனியா நான் வித்துக்கிட்டு இருக்கேன். இதுல என்னையா உங்களுக்கு இருக்கு? இது நல்லதுக்கு இல்ல. நீ பண்ற வேலை சரியில்லை, பாத்துக்க. பிடிக்கலையா? போயா போ, போலீஸுக்கு போ. இங்கேயா வர? காளி போலீஸுக்கு போறது முக்கியம் இல்ல. போலீஸுக்கு போனா நீ உள்ள போயிருவ. போறது இந்த ஊரோட மானம். எங்களுக்கு இந்த மண்ணோட மானம் தாயா முக்கியம். எங்க ஊரோட பேர் தாயா எங்களுக்கு முக்கியம். சத்தமா கத்துமா பள்ளி, சாம்பாரில் விழுகுமா துள்ளி. வெள்ளையும் சொல்லையுமா போட்டுக்கிட்டு என்கிட்ட சட்டம் பேசுற நீ? காலையில போனியே உன் மயன்தாயா. இங்க முதல்ல போய் உன் மயனை திருத்து. கூட இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சொல்லுங்கப்பா. உன் பேச்சு சரியில்லை, நிறுத்திக்க. தலைவரே வாங்க, இவனை நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல பாத்துக்கிறோம். நீங்க என்னை வச்சுக்கிட்டு தலைவர் இந்த மாதிரிலாம் பேசிட்டீங்க. போங்க போங்க, நல்லது பார்த்து போங்க. பத்திரமா கை தாங்களா கூட்டு போங்கப்பா. போங்கடா டே போங்கடா. சார்பு யார் வரான் பத்தியா? ஏய் முனியா இங்கே வாடா. என்ன இன்னும் பண்ணியிருக்கியா? என்ன கழட்டு? என்ன என்ன இது? என்னது இது? என்ன ஃபங்கா? சாமிக்கு. சாமிக்கா? நாங்கள் தாயா உன் சாமி. அப்படி சொல்லுமா? என்ன கண்ணாடி இது? கண்ணாடி கழட்டு. நல்லா இருக்கே மாப்பிள்ள. இருந்தா போட்டுக்க நீ. என் பேர் முனியன். இனியனா? போடா சனியன. போடா வேற மாதிரி போனோம். கண்ணாடினா கொடுக்க முடியாது. போ 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 போ. திருவிழா வாங்கி ஓடு. கிடையாது போ போ போ. அடிச்சு மண்டை உடைச்சு போ. போ போ அடிக்க போறாங்க. போ ஓடு. என்னடா என்னத்தை கொடுத்தாங்க உனக்கு? வேணான்ற சொல்லிட்டேன், அவ்வளோதான். அவ்வளோ கேட்டுக்கப்பா. அவ்வளோன்னு சொல்லு. கண்ணாடி கொடு முதல்ல. கண்ணாடிலாம் கொடுக்க முடியாது. எனக்கும் தெரியும். என்ன தெரியும்? கேளுங்க. வேணாம், எனக்கும் தெரியும். அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். வேற மாதிரி யார்கிட்ட சொல்லுவாப்ல. ஷார்ப்பு சிங்கம். சிங்கம்னா இவங்க அம்மா காட்டுக்கு போனாங்களா இல்லை காட்டில் உள்ள சிங்கம் வீட்டுக்கு வந்துச்சா? என்ன இனியா நீ சின்ன பசங்கிட்ட போயிட்டு? நான் ஒன்றும் பண்ணல, நான் சும்மா தான் வந்துட்டு இருந்தேன். அவங்க தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. சரிம்மா, எப்போ பார்த்தாலும் இந்த வேலை தான். அவங்களுக்கு என்ன வின் பண்ணக்கூடாது. நான் லைஃப்பில் வின் பண்ணக்கூடாது. துண்டு எடுத்து தோலுக்கு துண்டு எடுத்து கக்கத்தில் வச்சுக்கிட்டு ஐயா சாமியும் கும்பிடணும். அண்ணன் மயம் தானே, நீங்கள் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. போங்கண்ணே. அப்படிலாம் இல்லை நீயா. வா கடைக்கு போங்க. கண்ணி தொத்தி தேதி வந்த கண்ணம்மா கண்ணி தொத்தி தேதி வந்த சின்னம்மா. வணக்கம் தருவேன். வணக்கம் மூத்தியாண்ணா. காலையிலே இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீடா. உனக்கு மட்டும் எப்படா காலையிலே இவ்வளோ சரக்கு கிடைக்குது? யாரா விற்கிறா? நான் காலி என்ன விற்பாருன்னு சொல்ல மாட்டேன் சரியா?
சூரியகுமார் யாதவ் சிரிச்சிக்கு அடிக்கும் போது எல்லாரும் ஏத்துக்கிறீங்க. ஆனா நான் வந்து டேய் சூரியகுமார் இருக்கட்டும் குடியாரப்பா போடா டேய் அடிச்சா போடா, நீங்க குடியாரப்பா. என்ன திட்டுறீங்க. குடிகாரப்பா என்ன சொல்லக்கூடாது, மது பிரியன்னு சொல்லுங்க. பிரியரா போடா டேய் குடியாரப்பா போடா டேய் போடா. தலைவருக்கே குடிய பத்தி தெரியல, இவெல்லாம் என்ன தலைவரா? தலைவரே ஹோட்டல்ல கொடே சாப்பிட்டு கொடே தலைவர போட்டாடி. அண்ணங்கிற மரியாதை இருக்கட்டும், அதுக்காக இப்படியா நீங்கள் மரியாதை கொடுக்க சொல்லிட்டு என்ன விழுத்தாட்டி விட்டாரு சாமியோ. என்னதான் இருந்தாலும் அண்ணன்லப்பா மரியாதை கொடுக்க முடியலையா? நான் ரொம்ப நாளாக கேட்கணும்னு பார்த்தேன், உங்களுக்கு தலைவருக்கு என்னென்ன பிரச்சனை? என்னப்பா பிரச்சனை? சின்ன வயசுலேருந்து ஒரு காலனி பொண்ணை லவ் பண்ணேன். அண்ணே ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது. ஏய் தம்பி வேணாம், சொல்கிறத கேளு, நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. இல்லைண்ணே வேணாண்டா, பொண்ணுண்ணே. அண்ணன் சொல்கிறத கேளு, சரிப்பட்டு வராது. அண்ணே அண்ணே என்ன உனக்கு நல்ல பொண்ணா நான் பார்க்குறேன்ப்பா, இனிமேல் இதை பற்றி பேசாத நீ. நானே எவ்வளோ சொல்லி பார்த்தேன், நீ கேட்கவே இல்லை. டேய் படித்து படித்து சொல்கிற, நீ கேட்க மாட்ற. காசு பணம் எனக்கு முக்கியம் இல்லை தம்பி, மான மரியாதை முக்கியம். சொல்கிறத கேளு, இதுக்கு மேலே நீ கேட்கலைனாக்க நீ இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதான், வேறு வழியே இல்லை. நீ வீட்டை விட்டு கிளம்பு போ, என் மூஞ்சியில் முடிக்காத. எவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் சொல்லி நீ கேட்க மாட்டேன்னா அப்போ என்ன அர்த்தம்? நம்ம குடும்பத்துக்கு ஒரு மாதிரி மான மரியாதை இருக்குடா அந்த ஊரில், அதை காப்பாத்துறா. எடுக்காட்டாலும் அதை காப்பாத்துறா. போடா, எப்போ விட்டாலும் போடா போ. இதுக்கு மேலே சொல்ல முடியாது, அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்புறம் அந்த பிள்ளையே கட்டிக்கிட்டேன், அது அண்ணனுக்கு கோவம், அதை வந்து பேசுறதா நம்மகிட்ட. இதுக்காக இத்தனை வருஷமா இப்படியா முறிக்கிட்டு தெரியுது ரெண்டு பேரும்? என்னதான் இருந்தாலும் அவர் ரத்தம் தானே எனக்கும் ஓடுது. என்னைக்காச்சும் ஒரு நாள் மனசு மாறி அவரே கூப்பிடுவாரு, போய் பார்த்துக்குறோம். நீயா பார்த்தீங்களா, நீங்களே இப்படி கூப்பிடலாமா? இனியா 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 இன்னும் இனியானே சொல்லுங்க, நல்லா இருக்கு. பெருசு வீட்டில் இல்லைடா, பெருசு வெளியே போயிருக்கு, நேயமா நைட்டு வராது. போடுறேன் இந்த ஹலோ சொல்லுவாப்ல. அருணே எங்கே இருக்க? வீட்டில் அப்பா வீட்டில் இல்லைடா. அப்பா இல்லை. ரோடு அப்போ மஜா தான் அன்னைக்கு. சரியா, எல்லா ஐட்டமும் வீட்டில் இருக்கணும். ஓகே மாப்பிள, என்கிட்ட விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். முக்கியமாக அது வீட்டில் இருக்கணும். பார்த்துக்கிறேன் மாப்பிள. அப்படியா? என்கிட்ட சொல்லிட்டே மாப்பிள, மேட்ரை விடுங்க, நான் வந்துட்டு கால் பண்ணுறேன். ஓகே. அப்போ இன்னைக்கு ஒரு வைப்பு தான் போடு. என்ன வாத்தியார இந்த பக்கம்? உங்களை தான் பார்க்க வந்தேன் தலைவரை. சொல்லுங்க வாத்தி, என்ன விஷயம்? என் பொண்ணு தலைவரை. பொண்ணுக்கு என்னாச்சு சொல்லுங்க வாத்தி. தம்பி குடிக்கிறாரு போகிறாரு, அது ஒரு சொந்த விஷயம் தலைவரை. ஆனால் நம்ம பாப்பா சொல்லுங்க வாத்தி, ஏன் என்ன செஞ்சான் சொல்லுங்க. என் பொண்ணுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் தப்பு மெசேஜ் போட்டு. அழுகாதீங்க வாத்தி, கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன்ல, கவலைப்படாதீங்க, போங்க, இல்லை சரியாகும், போங்க வாத்தி. அழுகாதீங்க, பெரிய மனுஷன் போட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க, நான் பார்த்துக்கிறேன் வாத்தி, போங்க. அப்பல தரமாக இருக்கா, ஐயோ தரமாக இருக்கா. போ தாடி, எப்படி அந்த நம்பர்லாம் எடுக்கிறாங்க? நீ தான் தலைவர் மைனா இருக்க, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் பிடிக்க மாட்டியா? ஐயோ எப்படி அந்த ஆட்கள்லாம் பிடிக்கிறாங்க? இங்கே பாடுறா, தேன் மாதிரி இருக்கா. வாத்தி ஒரு நிமிஷம் எடுத்துங்க வாத்தி. ஆத்தி இவரா? நான் படித்த ஸ்கூலுக்கிட்டே வந்து சிகரெட் அடிக்கிறீங்களா?
வாத்தியார்கிட்ட ஏன் போனேன்? உமாளுக்கு என்ன அனுப்புனேன்? என்ன அனுப்புன வாட்ஸ்அப்ல சொல்றா? என்ன செஞ்ச? என்ன வேலை? வாத்தியார்கிட்ட வேலை குறிக்க உங்க 2 பேர் நல்லதாடா. அவன் உங்க 2 பேர் நல்லதான் கெட்டு போயிட்டா என் பட்ல. போடா கடத்த கழுவுடா. ஆளை பாரு ஆளை. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆஸ்கல் சகவாசத்தை பாரு சகவாசத்தை. உங்க 3 பேரும் இன்னொரு தடவை ஒரு இடத்துல பார்த்தேன் தொலைச்சிருவேன் தொலைச்சு. ராஸ்கல் 5 நிமிஷத்துல நீ வீட்டுல இல்ல நடக்கிறதே வேற ராஸ்கல். மருமைய கடத்தல் பண்ணியிருக்கேன், கஞ்சா வியாபாரம் பார்த்துருக்கேன், பிளாக்ல சரக்கு விற்றுருக்கேன், எல்லா முள்ள மரத்தினும் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாத்துலேயும் மண்ணள்ளி போட்டது உங்கள் அப்பன். மருமைய இப்போ என்ன வயசு உங்களுக்கு? 23 மாமா. ஆமாம் 23 வயசில் 23 லட்சம் சம்பாரிச்சவன். இப்போ இல்லை, ஆனால் சம்பாரிச்சுனா இல்லையா? நீ என்ன சாதிச்சிருக்க? உங்கள் அப்பன் பிரசிடண்ட்டு, நல்ல பேர் இருக்கு. ஆனால் உனக்கு குடியாரங்கிற பட்டம். பதவியை பிடுங்கு, அரசியலுக்கு வா. அதுக்கப்புறம் நீந்தாயா எல்லாமே. மருமைய நான் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டேன். இனிமே உன் கையில் தான் மருமை இருக்கு. நான் என்ன பண்ணுமாமா? ஆனா கெட்ட பையன் இந்த காளி. நம்ம தண்ணி எடுத்தா மட்டும் திட்டுறாரு, அவரும் தண்ணி தான் அடிச்சிட்டு இருக்காரு. எங்கே போயிட்டு வரும் தெரியல. காலையிலே ஆறி தொலையுது, காலையிலே குடிச்சிட்டு வந்துடும். எனக்கு வந்து பிள்ளையார் பிறந்திருப்பாரு, பேரை கெடுக்கிறது. டேய் ஓடாதீடா, மாங்காதானடா, எடுத்துக்கங்கடா எடுத்துகிட்டு போங்கடா. தலைவரே, காளிக்கு நம்ம இதோட முடிவு கட்டலன்னு வச்சுங்களேன். சமீபத்தில் நடந்துச்சுல்ல தஞ்சாவூரில் கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்தாங்கல்ல, அதே நிலைமை நம்ம ஊரில் நடந்து நம்மளும் இளைஞர்களை பழி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ராத்திரியும் பகலும் ஒரே கூத்தும் கும்மாளமாக இருக்குது. இந்த கூச்சல் குழப்பத்தில் நல்ல பிள்ளையில டியூஷன் எடுத்து நல்ல பிள்ளையில எப்படி உருவாக்கி சமூகத்துக்கு கொடுக்குறது. கவலைப்படாதீங்க, காளிக்கு ஒரு முடிவு கட்டுவோம். இந்த இளைஞர்கள் கெட்டு போகிறது இந்த காளி பையனால தான். இப்போ கிரிக்கெட் விளாடும்போது மழை வந்துச்சுன்னா ஒவ்வொன்று 40,000 பேர் அழுகிறான். ஆனால் விவசாயத்துக்கு மழை இல்லையே, அதை பற்றி யாராவது யோசிக்கிறானா? ஒரு மரத்தை நடுறானா? சரியாக சொன்னீங்க தலைவர்.
வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம். உங்களை பக்கம் தான் 2-3 நாளாக வீட்டுக்கு வந்தேன். என்னப்பா, என்ன விஷயம்? தலைவரே, பிளாக்ல சரக்கு தள்ளும் பிரச்சனை இல்லை தலைவரே. வெள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க தலைவரே. நம்ம முருகேசனை பாருங்க, ஈவு கட்டுற இருக்கிற பணத்தை கொண்டு போய் குடிச்சிட்டு வந்து அந்த அண்ணி இங்கே வந்து புலம்புறாங்க, ஒரே கரைச்சலாக இருக்கு. கஞ்சா விற்கிறேன், கள்ளச்சாராயம் விற்கிறேன், பிளாக்ல சரக்கு ஓட்டுறேன். என்னதான் தலைவர் நாங்கள் செய்யறது? நானும் கேள்விப்பட்டேன்ப்பா, பேசிக்கிறோம். என்ன தலைவரே, இன்னும் காந்தி காலத்திலே இருக்கீங்க, பேசிக்கலாம் பேசிக்கலாம். திரு காந்தியே பேசி பேசி தான்ப்பா சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்காண்டி நேதாஜி வேணாம்னு சொல்லலை, நேதாஜியும் வேணும், காந்தியும் வேணும். அதுக்காண்டி நேதாஜி வேணாம்னு சொல்லலை. சில நேரங்களில் காந்தி வழி, சில நேரங்களில் நேதாஜி வழி. பாருங்க தலைவரே, அதுக்கப்புறம் ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துச்சா எதுவும் நீங்கள் நினச்ச கூடாது, நான் சொல்ல வேண்டியதை சொல்லி. தலைவர நீங்க மட்டும் ஊன்னு சொல்லுங்க, பசங்களை கூட்டி போய் காலை கையை உடைச்சு விட்டுறேன். காளி ஒரு மோசமான ஆள், உங்களை துளிச்சி போட மாட்டான். பொறுமையா இருங்க, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாது. அப்போ நான் வரட்டுமா? சரி தலைவரே. சரி வர்றேன். பொறுமையா இருங்க, நீங்கள் யாரும் அவசரப்படாதீங்க. கூடிய சீக்கிரமாக நான் ஒரு முடிவு கட்டுறேன் காளிக்கு. வரேன். புகை வருதுல்ல, இங்கே தான் காய்ச்சுறாங்க. பார்த்துட்டு போகிறான் பாருங்க. களி பெரும் கூட்டமா இருக்கு, சரக்கு பத்துமா? கூட்டமா? காந்தி ஜெயந்தி இன்னைக்கு, கடை லீவு, அதான் இன்னைக்கு கூட்டமாக வருவாங்க. வரட்டு வரட்டு. ஏய், அந்த வெள்ளையை தூக்கி ஊற்றி விட்றா, ஊற்றி விடு, ஏற்றி விட்றா. ஏய், இவங்க குடிக்க வரலடா, நம்மளை அடிக்க வந்திருக்காங்க. முட்டா பேல. காளியண்ண, கோவிந்தராஜ ரைட்டா குத்தி விட்ருவா. ஏய், நீ குத்தி விட்டு போவ, நான் ஜெயிலுக்கு போவாடா. போடா டே போட. என்ன காளி, அடங்க மாட்டியா நீ? இந்த ஊர் நல்லா இருக்கு, உனக்கு பிடிக்கலையா காளி? ஊர் நல்லா இருக்கேன், நாங்கள் எப்படி சோறு சாப்பிடுறது? அடங்கிட்டா காளிக்கு என்ன மரியாதை? வந்தது வந்துட்டிய. டேய், ஆடுக்கு கிளாஸாக ஊற்றிக்குறா, குடிச்சிட்டு போட்டேன். இன்னும் நக்கல் பண்ணுறீங்களா? நான்லாம் கஞ்சாவில் பல்லு விலைக்கு கோட்டரில் கொப்பளிக்கிறவன். நீலாம் சொல்லி நான் திருந்த போகிறேன். நீ சொல்கிறதெல்லாம் இருட்டுக்கு வெள்ளையடிக்கிறது மாதிரி. காளி, இந்த காக்கா குருவி எச்சம் போட்டால் கூட வந்து செடி கொடி முளைக்கும்டா. ஆனால் நீ எச்சி துப்புன்னு நெய்வேன், அந்த புழு பூச்சி கூட செத்து போயிடும். நீ சமூகத்துக்கு ஒரு கேடுடா. நீ வாழ்கிறதே வேஸ்ட்ரா. இந்த உலகத்தில் இந்த உசுரை வச்சுக்கிட்டு ஏன்டா இருக்க நீ? நீங்கள் மட்டும் காசு பணம் சம்பாதிக்கணும், உங்கள் பொண்டாட்டி பிள்ளை குட்டிலாம் நல்லா இருக்கணும், அதுக்காக ஊரே கெட்டு போனால் கூட பரவாயில்ல, அப்படி தானே? யாருப்பா? ராக்கம்மைய முனியன் தானே நீ? காலையில் தான் உங்கள் அப்பா வந்து 3 ரவுண்டு போட்டு போனார். அரைக்கால் டவுசர் போட்டவன் நீலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறேன். காய்ச்சறதுனால தான் எங்கள் அப்பா வந்து குடிச்சாரு. வர்றதுனால தான் நான் காய்ச்சிறேன். நீங்கள் காய்ச்சறதுனால தான் எங்கள் அப்பா வந்து குடிச்சாரு. நீ குடிக்க வரனா நாங்கள் காய்ச்சிறோம். இல்லை இல்லை, நீங்கள் காய்ச்சறதுனால எங்கள் அப்பா வந்து குடிச்சாரு. நீ குடிக்க வரப்பா. காய்ச்சறது கள்ளச்சாராயம், இதில் காமெடி வேற உனக்கு. காளி, நீ கண்ணியமான தொழில் செஞ்சா இவையா பேச போகிறான்? அப்படி நல்லா சொல்லுங்க தலைவரை. காளின்னு சாமி பேரை வச்சுக்கிட்டு பண்ணுறது ஃபுல்லாக காவாளித்தனம். அடடே, வாங்க தலைவர் தம்பி தங்கராஜா. உங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனையாக இருந்துச்சு, இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டீங்களோ? கூட்டமா? காய்ச்சற கள்ளச்சாராயம் சர்பத்துக்காக பேசிக்கிறக்கா? கூட்டமா வந்தா பயந்துருவோமா? என்னண்ணே? அதானே. ஏப்பா, உங்கள் தொல்லை தாங்க முடியாமல் தானப்பா நான் காட்டுக்குள்ளே வந்து என் பாட்டுக்கு தனியாக உட்காந்து சரக்கை காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் செய்ய வேண்டியதெல்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துக்கிட்டாப்பா இருக்கேன் நான். ஏப்பா, நீங்கள் வர ஏப்பா என்கிட்ட வந்து போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? வெட்டி பேச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதான் சரி, உடச்சிடலாம், வாங்க வாங்க. அதான் சரி, வாங்கப்பா, அடுத்து உடப்பான். இனிமேல் இவன் எங்கேயுமே சாராயம் காய்ச்சக்கூடாது இந்த ஊருக்கு. உடைங்கடா.
என்னண்ணே நீங்கள் அவங்க எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு அவங்க அடிச்சு நொறுக்குற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிய. நீங்கள் மட்டும் ஒரு வாரத்தை இருந்தா என் கையில் தான் ரூபா இருந்துச்சுல, அடிச்சு தலைகளெல்லாம் விட்டு விட்டு வந்திருக்க மாட்டேனா? இருடா இவங்களெல்லாம் காத்து இருந்தாண்டா கருவு அறுக்கணும். தலைவர் மட்டும் தான்டா குடிக்க மாட்டேன், மற்ற எல்லாம் குடியார பயில தான்டா. டேய் எத்தனை நாளா அது அதை ஒரு நாளைக்கு கலந்து விட்டு மொத்தத்தில் ஊருக்கார பயில போய் ஜாகடிக்க போகிறேன் பாரு. அப்போ நல்லா இருக்கீங்களா? சரிப்பு பாத்தியா, நம்மகிட்ட குடிச்ச பீஸ் தான். பார்த்துக்க எப்படி இருக்கு, தெம்பா இருக்கா? யார் அது மருமைய மாதிரி தெரியுது? நின்றுக்கிட்டு இருக்காரு. சரி என்ன மருமையா ஒத்த போனையில ஒத்தையா நிற்கல? பசங்கள்லாம் எங்க? இந்த கடைக்கு போயிருக்கேன் மாமா. கடைக்கு தான் போவாங்க, அவன் மூஞ்சிக்கு காலேஜுக்கா போவாங்க? என்ன மருமையா உங்க அப்பா அடிச்சு 3 நாள் ஆச்சு, எந்த ரியாக்ஷனையும் காண? ஏன் மாமா அதையும் போட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டு? என்ன அதை விடுங்க மாமா, யாபகப்படுத்தணும் மருமைய, யாபகப்படுத்தணும். என்ன உங்க அப்பன் பதவிக்கு தான் மரியாதை, உங்க அப்பனுக்கு கிடையாது. பதவியை பிடுங்க மருமையனே, உங்க பின்னாடி 100 பேர் நிற்பாங்க. என்ன மைக்கிளே நான் சொல்றது சரியா? சரிதான். அதை செய்யுங்க முதல்ல. சரி மாமா. மாமா புள்ளி மட்டும்தான் வைக்க முடியும், கோலம் போடுறது கலர் பிடித்து விடுறது எல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும். புரியுதா? புரியுது மாமா. நல்ல செய்தியாக எதிர்பார்க்குறேன். சொல்றது வரட்டுமா? எப்படி ஏற்றி விட்டேன் அது ஆண்டா காலி. என்ன பங்கு கிடைச்சா இல்லையா? கிடைச்சிருச்சு. போமா. கிடைச்சா இல்லையா? அது எப்படி இல்லாமல் இருக்கும்? சரி வாங்க போவோம். வாங்க. என்னம்மா பிள்ளை காலி வந்த மாதிரி இருந்துச்சு, இதை ஏற்றி தர. அவர் ஆள்ரா அதையே பேசிக்கிட்டு இருக்காரு, சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. அவர் சொல்கிறது என்ன பிள்ளை தப்பு? ஆமாம், உன்னை அடிச்சு எனக்கே எவ்வளோ கோவம் தெரியுமா? உன் மாமே அவருக்கு வராதா? நான் ஒரு ஐடியா சொல்லவா? யா பக்கத்தில் வாடா, இந்த பிளானை பண்ணால் நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருப்ப. உங்கள் அப்பா முடிச்சிருவான். டேய் அவர் எங்கள் அப்பாடா. அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி அடித்தாரு, ஞாபகம் இல்லை உனக்கு? இப்படி பண்ணால் எல்லாமே கரெக்டாக வரும். என்னப்பா நீ இடத்துல? அப்பா இனிமேல் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நான் நடந்துக்கிறேன்ப்பா. ஊருக்குள்ள உங்களுக்கு இருக்கிற மரியாதை தெரியாமல் நடந்துக்கிட்டேன்ப்பா. ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்ப்பா. சரிப்பா. இனிமேல் தண்ணி அடிக்க மாட்டேன், தம்மு அடிக்கவே மாட்டேன்ப்பா. சாரிப்பா. இனிமே
உன் மனசு கஷ்டப்படும். இனிமேல் எந்த சரிப்பா. தப்பு பண்ண மாட்டேன்ப்பா. சந்தோஷம் தான். இனிமேல் நல்ல பையனாக நடந்துக்கிறேன்ப்பா. சரிப்பா சரி. இது அம்மா மேலே சத்தியம்ப்பா. இருந்துட்டில இதுவே போதும்ப்பா. நான் உன்ட்ட வேற என்னத்தை எதிர்பார்த்தேன்? காசு பணத்தையே எதிர்பார்த்தேன்? இதைத்தானப்பா எதிர்பார்த்தேன். இனிமேல் நான் பண்ணுற எல்லாத்தையும் பார்த்து சத்தியமாக நீங்கள் பெருமைப்படுவீங்கப்பா. சரிப்பா சரிப்பா. காலையில் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கப்பா. நல்ல பிள்ளையாக இருந்து உங்கள் பேரை நான் காப்பாற்றுவேன்ப்பா. சரிப்பா சரிப்பா. சரிப்பா, நீங்கள் நிம்மதியாக தூங்குப்பா. எப்போ நம்ம பிள்ளைக்கு நீ சத்தியமூர்த்தின்னு பேர் வச்சியோ அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இப்போ தான் மாறி வந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க இப்போ நீ உயிரோடு இல்லைங்கிறதான் எனக்கு வருத்தமாக இருக்கு. எப்படியோ பையன் மனசை மாற்றிக்க. இப்போ இந்த உயிர் பிரிஞ்சாலும் உன் கூட வந்து சந்தோஷமாக நான் இருப்பேன். எனக்கு சின்ன வளர்த்துருக்கா நம்ம வாதத்துக்களை சார்ந்திருக்கா நெக்கி தெக்கி பச்சிகளை திம்மது ரசிட்டுகளா நம்ம வாசலில் நெக்கி தின்னதே அறையில நீ வெத்த செல்ல மகன் தேடாமறி கொழுந்து திட்டமுள்ள செம்பகப்பு நான் தெரியாம போன குத்தந்து நான் தெரியாம செஞ்ச குத்தம் என்ன ஐயா 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 எங்களை விட்டுட்டு போயிட்டு சாமி. சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்த்து எல்லா வேலையும் சுறுசுறுப்பா பார்ப்பீங்களா ஐயா? இப்படி படுத்துட்டீங்களே, இனிமே யார் இருக்கா எங்களுக்கு? யார் இருக்கா எங்களுக்கு? யார் இருக்கா? ஐயா ஐயா, நீங்க இல்லாத இந்த ஊர்ல இனிமே குடிக்கிற தண்ணீர் எடுத்து குளத்துல இருக்கிற தண்ணி வரைக்கும் சாராய வாசனையா வீசும். சாராய வாசனையா வீசும். எடுத்து நாசம் பண்ணி விடுவாங்க. இந்த ஊரை நாசம் பண்ணி விடுவாங்களே. ஏய் முனியா, நீ எல்லாம் என்ன தொட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? உன்னை எல்லாம் உள்ள விட்டே தப்பு. அண்ணே இருங்கண்ணே, எந்த இடத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? போச்சு, எல்லாம் போச்சு ஐயாவோட. ரங்கராஜல பாருங்க, ஐயாவை கொன்னே விட்டாங்க, ஏதோ பண்ணிருக்காங்க ரங்கராஜல. என்ன பண்ணியா? என்ன பண்ணியா? சொல்றா, என்ன பண்ணியா? என்ன பண்ணியா? சொல்றா, என்ன பண்ணியா? நீ வாடா, நீ வாடங்க. நீ என்ன பண்ண? என்னடா செஞ்சீங்க? என்னடா செஞ்சீங்க? சொல்லுடா. சொல்லுங்க, என்னடா பண்ணீங்க? சொல்லுடா டேய். சொல்லுங்கடா. சொல்றா டேய். சொல்றா, என்னடா பண்ணி சொல்லுங்க சித்தப்பா. தெரியாம பண்ணிட்டேன் சித்தப்பா.
டேய் இரா ஊசிரா சீக்கிரம் சேமா இனிமே எனக்கு கேட்க எவனும் கிடையாது சாங் குத்திட்டியா? டேய் தலைவர், எங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்ற சாப்பிட செத்துட்டான்டா. தெரியாம பண்ணிட்டேன் சித்தப்பா, என்ன மனசுல ஏன்டா இப்படி பண்ணீங்க? என்ன பண்றேன்னே தெரியாம செஞ்சுட்டோம்னே. ஐயோ, உங்க போதைக்கு எங்க அண்ணனை புணமாக்கிட்டீங்களாடா. பாவிகளா. ஓஹோ, கதை அப்படி போகுதா? சட்டத்துக்கு விரோதமாக நான் 1008 காரியம் செஞ்சுருக்கேன்டா. ஆனால் பெத்த தகப்பனை கொள்கிற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு நான் போனது கிடையாது. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னு அது நடந்துருச்சு. குலகார பாவிகளா, ஒரு நல்ல மனுஷனை அநியாயமாக கொண்டுட்டீங்களாடா. இந்த ஊருக்குள்ளே மது விற்கக்கூடாதுன்னு எவ்வளோ போடுறான்னாரு. நல்ல மனுஷன்டா. அதான்டா படிச்சு படிச்சு சொன்னான், குடிக்காதீடா குடிக்காதீடா குடிக்காதீடான்னு. யாராச்சும் கேட்டீங்களாடா? அன்னைக்கு ஏதாச்சும் தப்பு பண்ணா எங்க அம்மா அப்பா கம்பு எடுப்பாங்க, பரம்பு எடுத்துக்கிட்டு அடிப்பாங்க. அதனால வாத்தியாரம் வந்து நிக்கிறேன். ஆனா இன்னைக்கு நாங்க கம்பு எடுத்தா கல்லு மனுச்சு என்னடா செய்ய? இந்த மனுஷன் என்ன உயிரோட வர போறாப்ல? தலைவர் சாவு வந்து நமக்கெல்லாம் ஒரு பாடம். தலைவர் ஆசைப்பட்டது மாதிரியே நம்ம ஊரை வந்து போதை இல்லாத ஊராக மாற்றுறோம், மாற்றி காட்டுறோம். இவங்க திருந்த மாட்டாங்கடா. இவங்க அதையே திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருப்பாங்கடா. ஊரில் எவ்வளோ போட்டிருக்க போட்டது இருக்கு. இந்த 2 பீஸ் தான் வர, பாக்கி எல்லா பீஸும் சாவு வந்தவங்க நம்மள்ட்ட தான் வருவான். நம்ம வேலையை போய் பார்ப்போம்டா. இவங்க திருந்ததுக்கு வாய்ப்பே இல்லைடா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். அட ஒன்றும் இல்லை சார், இங்கே பெத்த அப்படியே ஒருத்தன் கொண்டுட்டான் சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், பாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. தீய பழக்கங்களை ஒழிப்போம், தீண்டாமை எண்ணங்களை அழிப்போம். மீண்டும் சந்திப்போம். நேசத்துடன் திரைவண்ணன்.